Hari students, today we are discuss about that the topic is nomenclature of coordination compounds. That means how to write a IUPAC name for the given coordination complex. அதாவது கொடுக்கப்பட்ட coordination complexக்கான IUPAC நேம் எப்படி எழுதுறது அப்படிங்கிறதுக்கான nomenclature தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. தென் அதோடு சேர்த்து ஒரு சில டிப்ஸ் நான் உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன். அதை கொஞ்சம் கவனமாக ஃபாலோ பண்ணிங்கன்னா we can write ஈஸிலி ஓகேவா. நம்மளால் இந்த ஒரு ஐயூபிஏசி நேம் எழுத முடியும் இந்த ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்க்கும். ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் திங் மீன்ஸ் நத்திங் பட் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸோட காமனான ஃபார்மேட்டு ஏ, தென் ஸ்கொயர் ப்ராக்கெட், தென் அதர் ஒன் திங் வெளியே பி இருக்கும். வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட் கால்ட் அஸ் கோஆர்டினேஷன் என்டிட்டி. எஸ், தென் கோஆர்டினேஷன் என்டிட்டிக்குள்ளே யாரெல்லாம் இருப்பாங்க? கோஆர்டினேஷன் என்டிட்டி தட் மீன்ஸ் தட் கண்டெய்ன்ஸ் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் இஸ் டைரக்ட்லி லிங்க்டு டு நம்பர் ஆஃப் லிகான்ஸ் இல்லையா. இதுதான் கோஆர்டினேஷன் என்டிட்டின்னு சொல்லுவோம். தென் கோஆர்டினேஷன் என்டிட்டிக்கு வெளியே இருக்கக்கூடிய என்னென்னு சொல்லுவோம்? கவுண்டர் அயான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிளி யூ கேன் செட் ஏ அண்ட் பி, தட் மீன்ஸ் கவுண்டர் அயான். கோஆர்டினேஷன் என்டிட்டிக்கு முன்னாடி இருந்தால் அதை கேட்டையான்னு சொல்லுவோம். கோஆர்டினேஷன் என்டிட்டிக்கு ஆஃப்டர் இருந்துச்சுன்னா, அடுத்து இருந்துச்சுன்னா பி மைனஸ், தட் மீன்ஸ் ஆனையான்னு சொல்லுவோம். ரைட், தென் எம் மீன்ஸ் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான், எல் மீன்ஸ் லிகான், then x means number of ligands are coordination number. Yes, already we know coordination number means nothing but is number of ligands directly connected to metal, that is called coordination number இல்லையா. இதுதான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஈஸியாக நல்லா பார்த்துக்கோங்க. the another one thing rule என்னன்னு கேட்டிங்கன்னா, first one thing if you take any one coordination complex, first one thing rule 2, the cation is named first and followed by the anion. எந்த ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டாலும் சரி, ஃபஸ்ட் ஐயூபிஎஸ் நேம் கொடுக்கும்போது முதல்ல எழுத வேண்டிய விஷயம் என்னது தான்? கேட்டையானை தான் எழுதணும். தென் ஆஃப்டர் ஃபாலோட் பை தி ஆனையான். ஓகேவா, ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் K4FeCN6, இது K4FeCN6 இது ஒன் ஆஃப் தி கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்னு வச்சுக்கோங்க. தென் அனதர் ஒன் திங், இதில் நம்ம எப்படி பிரிக்கலாம் ஆக்சுவலாக கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸை பொறுத்த வரைக்கும். தென் இந்த நான் டிசோஷியேட் பண்ணும்போது இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் என்ன புரியும்? ரெண்டாக உடையும், ரெண்டாக பிரேக்கப் ஆகும்போது இது பாசிட்டிவ், இந்த கோஆர்டினேஷன் என்டிட்டி நெகட்டிவாக போயிடும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் திங் பாசிட்டிவ், தட் மீன்ஸ் டிசோஷியேட் லைக் 4K ப்ளஸ் டிசோஷியேட் ஆயிடுவாங்க. இவங்க என்ன மாறிடுவாங்க? FeCN6 4 மைனஸாக. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அபவுட் லிகான்ஸ், அதாவது லிகான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஒன்று எக்ஸாம்பிளில் கூட பார்த்தோம். CN அப்படிங்கிறதுக்கு சைனிடோ அப்படின்னு போட்டோம். அது ஏன், அதில் இருக்கிற ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். சிம்பிள். லிகாண்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் லிகான்ஸ் இருக்குது. ஆனையானிக் லிகான்ஸ், இந்த கேட்டையானிக் லிகாண்ட் அண்ட் நியூட்ரல் லிகாண்ட்னு சொல்லிட்டு. நியூட்ரல் லிகாண்டை பற்றி நோ ப்ராப்ளம், பட் ஆனையானிக் லிகான்ஸ் இஃப் மேபி ப்ரெசென்ட் ஆகியிருந்தால், வித்தின் கோஆர்டினேஷன் என்டிட்டிக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகியிருந்தால், ஆனையானிக் லிகான்ஸ் எண்ட் வித் O. For example, if you take CN, FeCN6, here one thing, இதுதான் ஃபஸ்ட்டு. அப்போ என்ன சொல்லுவோம் ஆக்சுவலாக? ஹெக்ஸா. சிஎன்கிறது சயனைடுன்னு சொல்லுவோம். இந்த சயனைடில் இது நெகட்டிவ், இதோட சார்ஜ் என்ன ஆக்சுவலாக? -1. அப்போ நெகட்டிவ் லிகாண்டாக இருக்கிறதுனால E replaced by O, that's why we call it simply சைனிடோ, குளோரிடோ, புரோமிடோ அப்படிங்கிற மாதிரி அங்கே O அப்படிங்கிறது மூலயமா அங்கே முடியணும். ஆக்சுவலாக உங்களுக்கு பேஜ் நம்பர் 137 அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக அதுலேயே அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் புரோமைட் இருக்குது, Br மைனஸ் எண்ட் வித் O, புரோமிடோ, குளோரிடோ, ஃப்ளோரிடோ, சயனிடோ, ஹைட்ராக்சிடோ, கார்பனேட்டோ, நைட்ரேட்டோ, NO3னா நைட்ரேட்டோ, NO2னா நைட்ரிட்டோ, இது ATO, NO2னா ITO. தென் எல்லாமே பார்த்திங்கன்னா எண்ட் வித் O அப்படிங்கிற விஷயம் மூலமாக முடிஞ்சிருக்கும். ரைட், ஸோ இந்த நெகட்டிவ் லிகாண்ட் இருக்கும்போது இதை கவனிக்கணும். தென் அனதர் ஒன் திங், கேட்டையானிக் லிகான்ஸ் எண்ட் வித் IUM, குரோமியம், தென் புரோமியம், இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வரும் இல்லையா.
chromium, then potassium, sodium, then ஒரு சில எல்லாத்துக்குமே IUM போடணுங்கிற அவசியம் இல்லை. அதோட நார்மல் நேம் எழுதுனா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் CUன்னு முடியுதுன்னா கேட்டையான் காம்ப்ளெக்ஸில் இஃப் மேபி CU act as a central metal ion, just we can write காப்பர்னு எழுதுனா போதும். காப்பர் தென் அயான் இந்த மாதிரி அதோட நார்மல் நேம் எழுதினாலே போதுமானது. ஓகேவா? ரைட். த அதர் ஒன் திங், ஓகே, இஃப் மேபி one coordination entity that contains more than one ligand within one coordination entity. ஒருவேளை ஒரு கோஆர்டினேஷன் என்டிட்டியில் ஒன்றுக்கு மேற்பட்ட லிகாண்ட் இருந்துச்சுன்னா எப்படி சார், எதுக்கு சார் நேம் கொடுக்குறது, யாருக்கு நேம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன வரலாம். அப்போ தான் நம்ம யார் மூலியமாக ப்ரிப்பேர் இது பண்ணணும், ஆக்சுவலாக பை அல்ஃபபெட்டிக் மூலியமாக நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எப்பவும் போல தான். ஸோ இஃப் மோர் தென் ஒன் லிகாண்ட் எக்ஸிஸ்ட் ரைட் இன் அல்ஃபபெட்டிக்கில் கொடுத்தா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் Fe CN4 Cl Br4 இது கோஆர்டினேஷன் என்டிட்டிக்குள்ளே இருக்குது. சார்ஜ் யாரும் இல்லை, அப்போ இது நியூட்ரல் தான், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ இதுக்குள்ளே 3 லிகாண்ட் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் CMa சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். பட் இப்போது இதுவும் லிகாண்ட், Cl இதுவும் லிகாண்ட், Br இதுவும் லிகாண்ட், மூணுமே லிகாண்ட். அப்படிங்கிறப்போ யாருக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், யாருக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது அல்ஃபபெட்டிக் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் Cங்கிறது சயனைடு, ஸோ CY, Clங்கிறது குளோரோ, ஸோ ஃபஸ்ட் 2 லெட்டர்ஸு குளோரோ CH, Brங்கிறது ப்ரோமோ, அதனால் B. ஃபஸ்ட்டு நம்ம CCன்னே பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக சைனடு ஃபார் C, குளோரோ ஃபார் Cன்னு. பட் ரெண்டிலுமே CCன்னு இருக்கிறதுனால நம்ம செகண்ட் லெட்டர்ஸ் போகிறோம். இங்கே சைனடுங்கிறப்போ Y, தென் குளோரோங்கிறப்போ CH. ஸோ இது ஃபஸ்ட்டு ஒன் திங், ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது இது ஃபஸ்ட்டு. தென் குளோரோ சைனடு இதுக்கு பார்க்கும்போது CHக்கு செகண்ட் ப்ரெஃபரன்ஸு, COக்கு தேர்டு ப்ரெஃபரன்ஸு. அப்போ முதல்ல BR எழுதிக்கணும், ப்ரோமோ அண்ட் தென் ப்ரோமிடோ, தென் அனதர் ஒன் தென் குளோரிடோ, தென் அனதர் ஒன் திங் டெட்ரா சைனிடோ அப்படிங்கிற விஷயம் வரும். ஃபஸ்ட்டு ப்ரோமிடோ அப்புறம் குளோரிடோ அண்ட் தென் டெட்ரா சைனிடோ அப்படிங்கிற விஷயம் வரும். ரைட், ஓகே. தென் அனதர் ஒன் திங் ரூல் 4. ரூல் 4 பொறுத்த வரைக்கும் சிம்பிள். ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் denoted by Roman numericals. That means 1, then 2, then 3, then 4. இந்த நியூமரிக்கலில் நம்ம கொடுக்கணும் ஆக்சிடேஷன் நம்பரை. ரைட், ஓகே. Then another one thing topic, rule 5. Rule 5 was very simple. Prefix. The 1, 2, 3, 4, 5 அதை ஃபுல்லாமே என்ன denoted by Greek prefix மூலியமாக நம்ம denote பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் take 2, that means di, 3 means tri, 4 means tetra, penta, hexa, hepta, octa, nano. இது மூலயமா நம்ம ப்ரிஃபிக்ஸை ஃபுல்லாக நம்ம இண்டிகேட் பண்ணணும். அதை வச்சு தான் நம்ம எழுதுகிறோம். ரைட், ஓகே. தென் ரூல் 6 பொறுத்த வரைக்கும் if name of the ligand itself contains a Greek prefix. If the name of the ligand itself contains a Greek prefix. ஒருவேளை ஒரு லிகாண்டில் ஏற்கனவே ஒரு க்ரீக் ப்ரிஃபிக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணக்கூடாது, திரும்பவும் க்ரீக் ப்ரிஃபிக்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. தட் டைம் we can use an alternate prefixes. For example EN means என்ன சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே, ஈத்தேன் 1,2 டையமின். ஸோ ஈங்கிறது ஈத்தேன் 1,2 டையமின். ஏற்கனவே டை அப்படிங்கிறதுனா ஆக்சுவலாக க்ரீக் ப்ரிஃபிக்ஸ். ரைட், அப்போ EN ட்வைஸ் என்ன சொல்லுவோம், EN ட்வைஸை ஈத்தேன் 1,2 டையமின் இருக்குது. ஸோ நம்ம சிம்பிளாக டை ஈத்தேன் 1,2 டையமின் சொல்லலாம். பட் ஆல்ரெடி ஒரு க்ரீக் ப்ரிஃபிக்ஸஸ் இருக்கிறதுனால டையை திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன யூஸ் பண்ணணும், வேறு ப்ரிஃபிக்ஸஸை யூஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் 2 மீன்ஸ் பிஸ்ஸு, 3 மீன்ஸ் ட்ரிஸ்ஸு, 4 மீன்ஸ் டெட்ராக்கீஸ், 5 மீன்ஸ் பென்டாக்கீஸ், ஹெக்ஸாக்கீஸ். இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணணும்.
ஸோ இப்போ நமக்கு என்ன ஆக்சுவலாக டூங்கிறது ஆல்ரெடி டைங்கிறது உள்ளே இருக்குது. ஸோ டூ இருக்கிறதுனால டையை திரும்பவும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ டை ஈத்தேன் 1,2 டையமின்னு எழுதுனா தப்பு. ஸோ நான் என்ன எழுதுறேன், அல்டர்னேட் ப்ரிஃபிக்ஸ் எடுக்கிறேன், எடுத்து க்ரீ ப்ரிஃபிக்ஸ் எடுத்து பேஸ் ஈத்தேன் 1,2 டையமின்னு எழுதுறேன். தட்ஸ் ஒன் இஸ் ரைட். ஸோ மேபி already ligand itself contains a Greek prefix. That time we can use alternate prefixes, that is bc-tris, tetrakis, pentakis. Okay, right, simple. Next one is rule 8. Rule 8 பொறுத்த வரைக்கும் it's always talk about a ligand, but இதில் ஒரு ஸ்பெஷல் ligand பற்றி பார்க்க போகிறோம். யார் ஆக்சுவலாக ambidentate ligand. Ambidentate ligand means nothing but simple. What is ambidentate ligand? Is more than one coordinate bond possible. More than one coordinate mode or bond is possible. That ligand is called as ambidentate ligand னு சொல்லுவாங்க. என்ன சார் சொல்கிறீங்க சிம்பிளாக? ஃபார் எக்ஸாம்பிள் MO2 NO2. For example, metal is directly connected with NO2. Here nitrogen is directly bound with metal, right? இது ஒரு possibilities இருக்கு. Another one possibilities ONO, same NO2, but here metal is directly connected with oxygen from NO2. பட் காம்பவுண்ட் ரெண்டுலேயும் ஒன்று தான். பட் மெட்டலோட கனெக்டாக இருக்கக்கூடிய ஆட்டம் இங்கே நைட்ரஜன், இங்கே ஆக்சிஜன். ஸோ NO2 பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான, அடுத்து இந்த ஒரு ஆக்சிஜன், இது ஃபஸ்ட் ஆக்சிஜன் செகண்ட் ஆக்சிஜனாக இருந்தால் கிட்டத்தட்ட 3 மோடு இங்கே பாசிபிளாக இருக்குது. ஸோ மோர் தென் ஒன் மோடு இங்கே பாசிபிள் அப்படிங்கிறதுனால NO2 இஸ் கால்ட் அஸ் ambidentate ligand. அதான் more than one coordinate bond mode is possible, that is called as ambidentate ligand. That denoted by கஃபா. கஃபா அப்படிங்கிற சிம்பிள் மூலயமா இதை என்ன பண்ணுவாங்க, டினோட் பண்ணுவாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்போ சிம்பிளாக? அப்போ NO2 என்ன சொல்லியிருக்கிறேன், நைட்ரீட்டோ ஹைஃபன் யாரோட கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, என்னோட. அப்போ என்ன எழுதணும்னா கஃபா. கஃபா இப்படி போடணும், இப்படி போட்டு இதில் கஃபா என், இங்கே நைட்ரீட்டோ கஃபா ஓ. ஸோ கஃபா மீன்ஸ் இப்படி போட்டு இப்படி போட்டுரும், இது கஃபா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் SCN தயோசயனைடு மெட்டலோடு இருக்கிறாங்க, இங்கே NCS. இது ஆம்பிடென்ட் சொல்ல முடியுமா? எஸ், இதுவும் தயோசயனைடு, இது ஐசோ தயோசயனைடு இல்லையா? ரைட். பட் இங்கே என்ன சொல்லுவீங்க, தயோசயனைடு கஃபா எஸ், இங்கே சாரி தயோசயனைடு கஃபா எஸ், இங்கே ஐசோ தயோசயனைடு கஃபா என். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். MnO2 நைட்ரீட்டோ, இது கஃபா என் எழுதணும். MnOன்னு இருந்துச்சுன்னா நைட்ரீட்டோ கஃபா ஓன்னு எழுதணும். அதாவது யார் மெட்டலோட பாண்ட் டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களோட அந்த ஆட்டமோட சிம்பிளை நம்ம எழுதிடணும். தட் இஸ் கால்ட் அஸ் ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ரைட். ஸோ ரூல்ஸை பொறுத்தவரைக்கும் இவ்வளோ ரூல்ஸு. இதை தாண்டி நம்ம இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸாக என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். இனி நான் ஒரு காம்பவுண்ட்ஸ் கொடுக்குறேன், அதுக்கான நேமை நம்ம எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. பிஎஸ்சி நேம் எப்படி எழுதலாம்? ஓகே, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ இது நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸு. then with the first one, then second one coordination number, then third one ligand, then fourth one thing central metal atom, and fifth one and its oxidation number இல்லையா? then Cn அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அதனால் என்ன பண்ணணும், சைனிடோ அப்படின்னு சொல்லிடணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் திங் K அப்படிங்கிறதுனால பொட்டாசியம், தென் ஹெக்ஸா, தென் சைனிடோ, தென் ஃபெர்ரைட் அப்படிங்கிறத ஒன்றா சேர்த்தாச்சு.
வேறு ஒன் திங், இதோட ஆக்சிடேஷன் நம்பருக்கான ஸ்பேஸ் அங்கே விட்டுட்டோம். அந்த ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆக்சுவலாக 4 × 1, தென் இதை அயனோட ஆக்சிடேஷன் நம்பர் தெரியணும். ஸோ தட் இஸ் எக்ஸு. தென் சியோட சார்ஜ் -1, நம்பர் ஆஃப் டைம் 6, ஸோ 6 × -1 is equal to 0. Then 4 plus x, then -6 is equal to 0. X equal to -2 is equal to 0. X equal to +2. அப்போ அயனோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன? +2 இருக்கு. அப்போ simply we can write 2. So the name is potassium hexacyanidopherrate 2. இது அவங்களோட நேம். ரைட், கிளியரா? ஓகே, அடுத்த சம், ஒரு மாடல் சம் கொடுக்குறேன். ரைட், அடுத்து இருக்கக்கூடியது CONH34 and Cl2. ஸோ இதில் இருக்கக்கூடியது கவனிக்க வேண்டிய விஷயம், இது கேட்டயனிக்கு அணையனிக்கான்னு பார்க்கணும். ஸோ முதல்ல இருக்கக்கூடியது என்ன? ஆக்சுவலாக முதல்ல இருக்கக்கூடியது எப்போ என்னவாக தான் இருக்க முடியும்? பாசிட்டிவாக தான் இருக்க முடியும். தென் செகண்ட் ஒன் திங் நெகட்டிவாக தான் இருக்க முடியும். அப்போ இது என்ன காம்ப்ளெக்ஸு? பாசிட்டிவ் சார்ஜ் கோஆர்டினேஷன் யூனிட்டிக்கு. அப்போது இது கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸஸ், கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் இல்லையா? ரைட், கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறப்போ இதுக்கான நேம் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே நமக்கான விஷயந்தான், நமக்கான சீக்வன்ஸ் தெரியணும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் திங், இங்கே அயான்ஸ் இருந்தால் ஓகே, பட் அயான் இல்லை. அப்போ டேரெக்டாக முதல்ல யார் எழுதணும்? லிகாண்ட் எழுதணும். யார் இதில்? ஆக்சுவலாக 2 லிகாண்ட் இருக்காங்க. இது ஒரு லிகாண்ட் அமோனியோ அமைன் அப்படிங்கிற ஒரு லிகாண்ட் இருக்குது. தென் சிஎல் அப்படிங்கிற ஒரு லிகாண்ட் இருக்குது. 2 லிகாண்ட் இருக்கிறாங்க. இது ஒரு லிகாண்ட், இது ஒரு லிகாண்ட் இருக்குது. 2 லிகாண்ட் இருக்குது. ஒரு லிகாண்ட் 2 லிகாண்ட். ஸோ இதில் யாருக்கு ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ NH3 அப்படிங்கிறது அமைனு, ஸோ ஏ. சிஎலுங்கிறது என்னென்னா குளோரோ, ஸோ சி. யாருக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம்? இதுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், இதுக்கு செகண்ட் ஒன் திங் கொடுக்கணும் இல்லையா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டுங்கிறப்போ அப்போ அதுக்கான நேம் நம்ம எழுத ஆரம்பிச்சிடலாம். இதுதான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லியாச்சு. எத்தனை டைம்ஸ் இருக்குது? 4 டைம்ஸ் இருக்குது. அப்போ என்ன எழுதணும்? டெட்ரா. 4னா டெட்ரான்னு எழுது இல்லையா? டெட்ரா. NH3ங்கிறது என்ன? அமைன். அமைன், டெட்ரா அமைன் எழுதியாச்சு. அடுத்து யார் இருக்கிறாங்க? குளோரோ இருக்காங்க. எத்தனை குளோரோ இருக்குது? 2 இருக்குது. 2ன்னு என்ன பண்ணணும்? டை. டை. சிஎல்னு என்ன சொல்லியிருக்கிறேன்? சிஎல் மீன்ஸ் சிஎல் மைனஸ், அது நெகட்டிவ் லிகாண்டு. ஸோ என்ன எழுதிடணும்? குளோரிடோ, எண்டு வித்து ஓ. அப்போ டை குளோரிடோ, டை குளோரிடோ. இப்போ என்ன பண்ணணும்? நெகட்டிவ் லிகாண்ட் இருக்குது. நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ்னால் தான் ஏடியில் முடியணும். பட் இது பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ், அதனால் சாதாரணமாக என்ன சொல்லிடலாம்? கோபால்ட். அதோட ஆக்சிடேஷன் நம்பர் ஸ்பேஸ் விட்டுட்டு லாஸ்ட்டாக நெகட்டிவ் கவுண்டர் அயன் இருக்குது, அவங்கள எழுதிட வேண்டியதான். சிஎல்னா என்ன? குளோரைடு. அப்போது குளோரைடு. நல்லா கவனிக்கணும், கவுண்டர் அயனுக்கு குளோரைடுன்னு எழுதினாலே போதும். சிஎல் act as a ligand, that time only we use chlorido. மற்ற டைம் ஃபுல்லாக நம்ம குளோரைடுன்னு யூஸ் பண்ணாலே போதும். வித்தின் கோஆர்டினேஷன் என்டிட்டிக்குள்ளே வரும்போது மட்டும்தான் இந்த ரூல்ஸ் எல்லாம். வெளியே இருக்கிற கவுண்டர் எனக்கு இல்லை. குளோரைடுனா குளோரைடு தான், புரோமைடுனா புரோமைடு தான். அதே பிஆர் வித்தின் கோஆர்டினேஷன் என்டிட்டிக்குள்ளே வந்துச்சுன்னா புரோமிடோன்னு சொல்லணும். ஒரு பிஆர் வெளியே வந்திருந்தாங்கன்னா புரோமைடுன்னு சொன்னாலே போதும். ரைட். இப்போ இந்த ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம ஃபில் பண்ணணும், அதை கண்டுபிடிச்சிடலாமா? ரைட். எக்ஸு ப்ளஸ் 4 டைம்ஸு அமைன் அப்படிங்கிறது நியூட்ரல் சார்ஜ், ஸோ 0, தென் ப்ளஸ்ஸு, தென் 2, சிஎலுங்கிறது -1, -1, தென் வெளியே இருக்கக்கூடிய குளோரைடுக்கும் -1, ஸோ -1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸு ப்ளஸ்ஸு 0 -2 -1 இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸு -3 இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஈக்குவல் டு +3. அப்போ கோபாலோட சார்ஜ் இங்கே +3. அப்போ இங்கே சிம்பிளாக ரோமன் லெட்டரில் 3 போட்டுரும். தட்ஸ் ஆல் ஓவர். அப்போ இதுக்கான நேம் எழுதியாச்சு. ஸோ சிம்பிள். அடுத்த ஒரு காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன்.
AgNH3 twice plus. ஸோ இதில் நீங்கள் பார்க்குங்கிற அவசியமே இல்லை, அனையானிக்கா கேட்டையானிக்கா அப்படிங்கிறத ரொம்ப சர்ச் பண்ண வேண்டாம். பிகாஸ் மேலேயே சார்ஜ் கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ்ன்னு. அப்போ என்ன காம்ப்ளெக்ஸ் தான் கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ். ரைட். எப்பவும் போல் நம்ம என்ன பண்ணிடணும், அதுக்கான IUPAC நேம் எழுதிட வேண்டியதான். சிம்பிள். யாருக்கு ஃபஸ்ட்டு எழுதணும், எப்பவும் போல் யாருக்கு நேம் எழுதணும், இவருக்கு ஃபஸ்ட் ஒன், தென் இது செகண்டு, தென் இது ஒன் தேர்டு, இல்லையா? ரைட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்ங்கிறப்ப என்ன சொல்லணும், டை. டூங்கிறப்ப டை. தென் NH3ங்கிறது அமைனு, ஸோ அமைன். தென் AG அப்படிங்கிறது என்ன, கேட்டனிக் காம்ப்ளெக்ஸ்னால் சில்வர் அப்படின்னு எழுதிடலாம், இல்லையா? ரைட். டை அமைன் சில்வர். அவங்களோட ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். நம்பரை கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ எக்ஸு ப்ளஸ்ஸு 2 × 0 இஸ் ஈக்குவல் டு, இங்கே சார்ஜ் என்ன இருக்குன்னு யாருமே இல்லைன்னா 0 போட்டலாம். பட் இங்கே யார் இருக்கிறாங்க, ப்ளஸ் இருக்கிறாங்க. அப்போது +1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு +1 - 2, எக்ஸ் ஈக்குவல் டு -1. சாரி, 2 × 0 0. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் +1. அப்போ ஏஜோட ஆக்சிஜன் ஸ்டேட் எங்கே +1. சிம்பிள். ரைட். அப்போ எந்த ஒரு ஆக்சிஜன் ஸ்டேட் கேட்டாலும் சரி, சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ ஒரு சின்ன புக்கை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரியுதான்னு பாருங்கள். இப்போது இதில் பாருங்கள், ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸை கொடுத்துருக்குறாங்க. கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸில்